This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. சுமார் 100 கோடி மதிப்பிலான கிரிப்டோ கரன்சி மோசடியில் 5 மாநில காவல்துறையினால் முக்கிய புள்ளியாக கருதப்படும் ஒருவர் பெங்களூருவில் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளார்கள். இந்தியா முழுவதும் பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் அவர்களிடம் பணத்தை இழந்துள்ளார்கள். கோவையில் துவங்கப்பட்ட நிறுவனம் இந்தியா முழுவதும் சுமார் 100 கோடி கிரிப்டோ கரன்சி மோசடியில் ஈடுபட்டது எப்படி? அவர்களிடம் இழந்த பணத்தை இழந்தவர்களால் அதை திரும்ப பெற முடியுமா? அந்த நிறுவனத்தின் விளம்பர நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற நடிகைகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா? கோவையில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஹாஷ்பே என்கிற நிதி நிறுவனம் துவங்கப்பட்டது. டிரான் கனெக்ட் என்ற திட்டத்தில் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்து லாபம் சம்பாதிக்கலாம் என்று அவர்கள் விளம்பரம் செய்தார்கள். ஹாஷ்பே இணையதளம் மூலம் கிரிப்டோ கரன்சி வாங்கவும் பணத்தை எளிதாக வேகமாகவும் அனுப்ப முடியும் என்றும் அவரது விளம்பரங்களில் கூறப்பட்டிருந்தது. $50 செலவு செய்து புக் செய்வதன் மூலம் $50 மில்லியன் வரை சம்பாதிக்க முடியும் என்றது அந்த விளம்பரம். அவர்களின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கிரிப்டோ கரன்சி பற்றி பல கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிறுவனத்தை பிரபலப்படுத்த சென்னையிலும் பின்னர் மும்பையிலும் சொகுசு கப்பலிலும் விளம்பர நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கார் உள்ளிட்ட பரிசு பொருட்களை அறிவித்து குறுகிய காலத்திலே முதலீட்டாளர்களை கணிசமாக அளவு ஈர்த்துள்ளார்கள். ஒரு கட்டத்தில் முதலீட்டாளர்களுக்கு பணத்தை அவர்கள் திரும்ப தராமல் போகவே புதுச்சேரியை சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான அசோகன் காவல்துறையில் புகார் அளித்தார். அதன் பின்னரே இந்த மோசடி வெளிச்சத்திற்கு வந்தது. அவர் கிரிப்டோ முதலீட்டில் சுமார் 93 லட்சத்தை இழந்துள்ளார். காவல்துறை விசாரணையில் புதுச்சேரியில் மட்டும் சுமார் 2.6 கோடி ரூபாய் இழந்திருப்பது தெரிய வந்தது. முதலில் புதுச்சேரி குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரித்து வந்த இந்த வழக்கு கடந்த டிசம்பர் மாதம் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறைக்கு மாற்றப்பட்டது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட கோவை சாய்பாபா காலனியைச் சேர்ந்த இம்ரான் பாஷா என்பவர் பல மாத தேடல்களுக்கு பின்னர் பெங்களூரில் கைது செய்யப்பட்டார். இம்ரான் பாஷாவை புதுச்சேரி அழைத்து சென்ற காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தார்கள். கைதான இம்ரான் பாஷா மீது புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் மோசடி வழக்குகள் உள்ளன. இந்தியா முழுவதும் இந்த குழு 100 கோடிக்கும் மேல் மோசடி செய்துள்ளதாக தெரிவிக்கின்றார்கள். புதுச்சேரி சைபர் கிரைம் பிரிவு காவல் ஆணையர் கீர்த்தி முதலீடு செய்தவர்களை நம்ப வைப்பதற்காக ரூபாய் 50 லட்சம் வரை ரொக்க பரிசு தொகை வழங்கியுள்ளார்கள். இதை நம்பிய முதலீட்டாளர்கள் அவர்கள் தளத்தில் தொடர்ந்து முதலீடு செய்து வந்துள்ளார்கள். இணையதளத்தை இவர்களே வடிவமைத்திருந்தார்கள் என்பதால் கிரிப்டோ கரன்சியின் மதிப்பை தங்களின் இஷ்டத்துக்கு ஏற்றி வைத்துள்ளார்கள். பிறகு திடீரென ஒரு நாள் அனைத்தும் நஷ்டம் அடைந்து விட்டதாக கூறி அதன் மதிப்பை குறைத்து விட்டனர். முதலீடு செய்தவர்கள் சந்தேகம் வந்து கேட்கவே இணையதளத்தை முடக்கிவிட்டு அவர்கள் தலைமறைவாகியுள்ளார்கள். இதில் மொத்தமாக எவ்வளவு மோசடி நடைபெற்றுள்ளது, யாருக்கு இவ்வளவு தொகை சென்றுள்ளது என்பது குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திரைப்பட நடிகைகளுக்கு இவர்கள் கொடுத்த பணமும் மோசடியாக சம்பாதித்தவை என்பதால் அவர்களுக்கு விரைவில் முறையாக சம்மன் அனுப்பி விசாரிக்கப்படும். கோவையைச் சேர்ந்த இம்ரான் பாஷா, சையத் உஸ்மான் மற்றும் நிதிஷ் ஜெயின் என்கிற மூவர் தான் ஹாஷ்பே நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர்களாக இருந்து வந்தனர். இவர்கள் நிதிஷ் ஜெயின் முதலில் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் மே 17ஆம் தேதி சையத் உஸ்மான் கோவையில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தார். தலைமறைவாக இருந்த இம்ரான் பாஷா தற்போது பெங்களூரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர்கள் போக கோவையைச் சேர்ந்த மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மேலும் 3 பேரை தேடி வருகிறார்கள். இந்த மோசடியில் ஹாஷ்பே நிறுவனம் மட்டுமல்ல பல நிறுவனங்களும் சம்பந்தப்பட்டுள்ளன. மோசடி பணத்தை வெளிநாடுகள் உட்பட பல இடங்களுக்கு அனுப்பியுள்ளார்கள். அடுத்த கட்ட விசாரணைகளில் இவை முழுமையாக ஆராயப்படும். நன்றி உறவுகளே.